ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வறுவலுக்கு ஃபஸ்ட்டு சீரகம், சோம்பு, பட்டை, இலை, மிளகு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஓரளவு வந்து வதங்கிடுச்சு இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ முக்கால்வாசி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கருவேப்பிலை, இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போது இந்த மசாலா வந்து நமக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொரப்பாக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வதக்குனது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். இதை நம்ம இப்போ வந்து கோழி வறுவலுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். நாட்டுக்கோழி வறுவல் இந்த பக்கம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கமகமன்னு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம். பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது அப்படின்னு.